இந்த செய்தி குறித்த கூடுதல் விவரங்களை வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தியிடம் கேட்டறிவோம். அவர் நம்முடன் தொலைபேசி இணைப்பில் வந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். நன்றி திரு கிருஷ்ணமூர்த்தி, தொலைபேசி இணைப்பில் வந்ததற்கு. தற்போது உங்களுடைய அந்த ஃபேஸ்புக் பதிவின் மூலமாக நீங்கள் என்ன சொல்லியிருக்கிறீர்கள் அப்படிங்கிறத நாம் பார்த்தோம். சூழ்நிலை கருதி இந்த வழக்கிலிருந்து விலகுவதாக நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. எந்த மாதிரியான சூழ்நிலை, என்ன ஓட்டம் என்ன? நான் முதலில் உங்க சேனல் வழியாக உலகம் முழுக்கும் இருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களுக்கு ரமலான் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது இந்த வழக்குல நாங்க மிகவும் வேலை பளு அதிகமாக உள்ள வழக்கறிஞர்கள் பின்தங்கிய பகுதியிலே நாங்கள் நானும் மகேந்திரன் இருப்பதால் எங்களுக்கு சாதாரண மக்கள் வழக்குகள் அதிகமாக இருக்கிறது. இந்த சூழ்நிலையிலே வந்த வேலை ஒரு வழக்கறிஞர் நண்பர் உதவி கேட்டான்றதுக்காக நாங்கள் செய்திருக்கிறோம். அதில் பல்வேறு அழுத்தங்கள், மன அழுத்தங்கள் எல்லாம் மகேந்திரனுக்கு தரப்படுகிறது. அவர் வீட்டிலே கூட தூங்காமல் வெளியிலே சென்று படுக்கிற அளவுக்கு அவருடைய சூழ்நிலை இருக்கிறது. மேலும் நீதிமன்றத்திலே எழுப்பப்படுகின்ற அந்த டெக்னிக்கல் பிரச்சனைகள் காரணமாக நாங்கள் எங்கள் வேலைகளை விட்டு இல்லாத வேலைகளை எல்லாம் செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அப்படிப்பட்ட வேலைகள் எங்களுக்கு தேவையில்லை என்று கருதி தற்சமயம் நாங்கள் இந்த வழக்கிலிருந்து விலகிக் கொள்கிறோம். இதற்கு பிறகு அவர்கள் எங்களை தொடர்பு கொள்ள வாய்ப்பு இருந்தால் அது முறையான மனுவை நாங்கள் தாக்கல் செய்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இருந்தால் நடத்துவோம். இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட பிறகு உங்களுக்கும் உங்களுடைய நண்பர் மகேந்திரனுக்கும் ஏதாவது விமர்சனங்கள், கேள்விகள், மிரட்டல்கள் ஏதாவது வந்ததா? என்ன காரணம்? விமர்சனங்கள் எல்லாம் அதிகபட்சமாக வந்தது. மிரட்டல்கள் எனக்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா என்னை மிரட்டும் அளவுக்கு சக்தி யாருக்கும் இல்லை. ஆனால் இளம் வழக்கறிஞர் மகேந்திரனுக்கு மிரட்டல்கள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. என்ன சொல்றாங்க? அந்த மிரட்டல்ல என்ன குறிப்பிடுகிறார்கள்? என்ன சொல்றாங்க? நீங்க ஆஜராகாதீங்க, உங்களை நாங்க அப்படி பண்றோம், இப்படி பண்ணிடுவோம் சொல்லுவாங்க. வேற என்ன? அவர் தொடர்ந்து காலையில நான் 6 மணிலேருந்து தொடர்ந்து நானே போனை இன்னும் சார்ஜ் டவுன் ஆகிட்டே இருக்கு. நானும் சார்ஜ் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன். அவர் என்ன செய்ய, ஒரு சாதாரண மனிதர். நான் 35 ஆண்டு காலம், அவருக்கு 7 வருஷம் தான் ஆகுது. அவரால் என்ன செய்ய முடியும்? அதனால ஆரம்ப கட்டத்துல பிறகு பார்த்து கொள்ளலாம். அவருடைய உறவினரை சார்ந்த ஒரு நண்பர் எனக்கு காலையில கூட தொடர்பு கொண்டு சொன்னார். நான் எல்லா முறையான ஆவணங்களுடன் உங்களை பார்க்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார். அப்படி வரும் பட்சத்திலே பார்த்து கொள்ளலாம். அப்போ அவர்கள், அதாவது நீங்க என்ன சொல்றீங்கன்னா, இப்போ ராம்குமாரின் உறவினர்கள் உங்களை அணுகும் பட்சத்தில் மீண்டும் இந்த வழக்கை எடுப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்றீங்க? ஆமா. நாங்க நீதிமன்றத்தோடு எங்கள் பணிகள் முடிந்து விடுமையானால் நாங்கள் உதவி செய்ய தயாரா இருக்கோம். ஜெயிலுக்கு போனா அவர்கிட்ட கையெழுத்து வாங்கணும், இவர்கிட்ட கையெழுத்து வாங்கணுன்ற அந்த வேலை, இந்த தேவையில்லாத வேலைகள் எல்லாம் நாங்கள் செய்ய மாட்டோம். நாங்கள் அப்படிப்பட்ட வழக்கறிஞர்கள் அல்ல. தற்போது இந்த வழக்கிலிருந்து தற்போதைக்கு சூழ்நிலை கருதி விலகுவதாக சொல்லியிருக்கிறீங்க. இந்த விலகல் குறித்து அவங்களுக்கு சொல்லியிருக்கிறீங்களா? ராம்குமாரின் உறவினர்களுக்கு அவங்க என்ன சொன்னாங்க? எல்லாம் சொல்லியாச்சு, அவர்களுக்கு சொல்லியாச்சு. அவங்க என்ன சொன்னாங்க? அவங்களுடைய வழக்கறிஞர் வைத்தாம அவரே வேற ஸ்டாண்ட் எடுக்கிறார். இப்போ அவரு அவரு தொடர்புக்கே வரமாட்டேன்றாரு. அவருக்கு என்ன சூழ்நிலைன்னு தெரியல. யார சொல்றீங்க திரு கிருஷ்ணமூர்த்தி? யார் தொடர்புக்கு வர மாட்டேங்கிறாங்க? தாம்பரத்துல இருக்கிற அந்த வழக்கறிஞர் யாரு மகேந்திரனை நியமிச்சாரோ அவரே இப்ப தொடர்புக்கு வரமாட்டேன்றாரு. அதனால இதெல்லாம் நாங்க அவர்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நாங்க வித்ரா பண்ணிக்கலாம். எங்களுடைய எக்ஸ்க்ளூசிவ் ப்ரெரோகேட்டிவ் ரைட். அதை அவங்க செய்ய வேண்டிய, அவங்களுக்கு எல்லாம் தெரிவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த விருப்பம் இல்லை என்றால் அந்த வழக்குல நாங்கள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் எழுதி கொள்ளலாம். தற்போதைக்கு உங்களுடைய பார்வையில இந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்கிறது? வழக்கின் போக்கு என்ன, அதே நிலையில தான் இருக்கிறது. இனிமேல்தான் மேற்கொண்டு என்ன அவர்கள் செய்கிறார்கள் என்று தெரியும். அதெல்லாம் அதுல எப்போ அதுல தலையிலே அதை பற்றி நாம் விவாதிப்பதில் எந்த பயனும் இல்லை. அது பிறகு பார்த்து கொள்ளலாம். நிறைய விஷயங்கள் ரிசர்வ் பண்ணி தான் கிரிமினல் சைடு பிராக்டிஸ் பண்ண முடியும். எக்ஸ்பிரசிவா டிஸ்க்ளோஸ் பண்ணால் அது நாம் செய்கிற தொழிலுக்கும் அந்த குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் செய்கின்ற துரோகமாகும். எப்போது நாம் அவர்களுக்கு தற்காலிகமாக அவருக்காக வாதாட போவதில்லையோ அந்த விவரத்தை பற்றி பேசுவதிலே அர்த்தம் இல்லை. சரிங்க, இறுதியாக ஒரு கேள்வி. நீங்க தற்போது உங்கள் மீது வைக்கப்படும் விமர்சனங்களுக்காகவும் அல்லது உங்களுடைய நண்பருக்கு வருகின்ற மிரட்டல்களுக்காகவும் தான் இதிலிருந்து விலகுகிறீர்களா? எங்களுக்கு கிடைக்கின்ற அதிகபட்ச மன அழுத்தத்தின் காரணமாக இந்த வழக்கிலிருந்து எங்களுக்கு இருக்கின்ற வேலை பளுவின் காரணமாக விலகிக் கொள்கிறேன்.